ஹாய் வாங்க இன்னைக்கு நான் எப்படி என்னோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கிராம்பு எடுத்திருக்கேன், இது கரம் மசாலாவுக்கு, இது நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஏலக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் பட்டை. இதெல்லாம் போட்டு நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவும் போட்டுக்கலாம், மிளகாய் வேணாட்டி விட்டுறலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கரம் மசாலா. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து நான் பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கீ விட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதில் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். ரொம்ப ஃப்ளேவர் தான் நல்லா. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், நல்லா அது வரையும் வதக்கிடலாம். இப்போ இந்த பிரியாணி வந்து நல்லா க்ரீனாக இருக்கும். இப்போ நான் புதினா போட்டுக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா தக்காளி மசியட்டும், அது வரையும் நம்ம வதக்கிடலாம். இப்போ நான் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். உங்களுக்கு காரக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல, இது மட்டும்தான் மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த க்ரீன் பேஸ்ட் இருக்குல்ல, கொத்தமல்லி பேஸ்ட்டு, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது நல்லா வதக்கிட்டோன்னா அந்த கலர் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனோட சேர்த்து. இது கொஞ்சம் ஆஃப் பாயில் வந்து வேக வச்சிடலாம் நம்ம சிக்கனை. இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ரைஸுக்கு சேர்த்தும் நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா பாதி வெந்துருச்சு சிக்கன். இப்போ தண்ணி வந்து நம்ம பார்த்து தான் ஊற்றணும். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1க்கு 1.5 தான் ஊற்றணும் தண்ணி, 2 ஊற்றக்கூடாது. 1/2 கப் கம்மியாக தான் ஊற்றணும். பாஸ்மதி ரைஸை ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் கூடாது, நல்லா ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். பாருங்கள், நல்லா க்ரீனாக நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மசாலாவில். இப்போ சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம காரம் பத்தலைன்னு கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் ரைஸ் போட்டுடலாம். ரைஸை மெதுவாக தான் நம்ம கிளறி விடணும். இது நம்ம அரைச்சி போட்டுருக்கனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா ரைஸோட லெமன் ஜூஸ் இதாகணுன்றனால மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதோடு நான் மூடி வச்சிடலாம். நம்ம ரொம்ப தண்ணியை இது பண்ணி போட்டோன்னா அடி பிடிச்சிடும் சீக்கிரமாகவே. இப்போ நான் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ எப்படி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. சூப்பராக இருக்கும். நல்லா குழையில பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இன்னும் ஆறுனா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். உதிரி உதிரியாக பாருங்கள், ஆறிச்சு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வாங்க, இப்போ நான் நெக்ஸ்ட் பிரியாணி பண்ண போகிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அரைச்சி விட்டு போட்டோம். இப்போ வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எதுவுமே அரைச்சி போடாமல் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எல்லா பொருளையும் ரெடியாக வச்சுருக்கேன். சும்மா பார்த்துக்கோங்க. நான் என்ன பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கல, இப்போ ரெடி பண்ண பிறகு தான் ஊற வைப்பேன். இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போ வந்து இலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது பொரியட்டும். இந்த பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரௌன் ஆயிடுச்சு ஆனியன். கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நல்லா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நான் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், மஞ்சள் எடுத்திருக்கேன். இப்போ அதை மூணையும் ஆட் பண்ணிடலாம். இந்த கரம் மசாலாவில் நான் மிளகாய் சேர்க்கலை, வெறும் கரம் மசாலா மட்டும்தான். ஆனால் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மசாலா, அந்த இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதக்கினா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். இந்த புதினாவை நீங்கள் பட்டை கிராம் போடும்போது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் கூட நீங்கள் மட்டன் கூட சேர்த்துக்கலாம்.
அதனால் அந்த மசாலோட சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனை. சால்ட் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றலை நான். அந்த அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே போதும் நம்மளுக்கு. அது நல்லா கொஞ்சம் ஹாஃப் பாயில் வேக வச்சிட்டேன். பாருங்கள், வெந்துருச்சு. கொஞ்சம் ஃபுல்லாக வேக விடக்கூடாது, நம்ம விசில் விடும்போது ஃபுல்லாக வெந்துடும் அது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே 1 கப்புக்கு 1.5 தான் ஊற்றணும். நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி ஊற்றக்கூடாது. 15 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சா போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடலாம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் இந்த மசாலா கூட எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். நான் அரைச்சி விட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான் அது. இப்போ லெமன் ஜூஸ் போட்டுடலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து ஒரு விசில் விட்டு சிம்மில் ஒரு விசில் விட்டால் கூட போதும். இல்லைன்னா ஒரு விசிலே போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு விசில் தான் விடுவேன். நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம், அது இல்லாமல் நல்லா கொதி வந்து நல்லா இதாக இருக்கும். அதனால் ஒரு விசில் விட்டாவே நம்மளுக்கு போதும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குலையவும் குலையாது எப்போவுமே. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். பாருங்கள், இப்போ சூடாக இருக்கனால அப்படி இருக்குது. ஆறுனா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். சூடாக இருக்கும்போது ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா குழஞ்சிரும் அது. அதனால் நம்ம ஒரு ஆறுன பிறகு தான் நம்மளை கிண்டணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பிரியாணியும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.